குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் மந்தோட அஃபேர்ஸ் க்ளவுட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட நியூஸ் தான் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எதுலேருந்து எடுத்ததுன்னு பார்த்துட்டிங்கன்னா அஃபேர்ஸ் க்ளவுடில் இருந்து எடுத்தது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் வந்து நான் லைன் பை லைனாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒன்றும் பயப்பட வேணாம். அதை தாண்டி வீடியோ குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து ஃபோட்டோ காப்பி. ஓகேங்களா? இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா தெரியும். ஜூம் பண்ணி உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குவாலிட்டி. அதனால் 480 முடிஞ்சால் 720 வச்சு கூட பாருங்கள். ஒரே ஒரு என்ன சொல்கிறது வீடியோ தானே ஒரு நாளைக்கு. ஸோ அதனால் பார்க்கலாம், தப்பில்லை. ஓகே. ஸோ அதை தாண்டி ஏப்ரல் மந்த்லேருந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். போய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மினிஸ்ட்ரி சம்மந்தமான நியூஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக தான் இருக்க போகுது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செக்டாராக வந்து நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சர், எம்ப்ளாய்மெண்ட்டு, இந்த மாதிரி. ஓகேங்களா? காமர்ஸ் மினிஸ்ட்ரி அந்த மாதிரி பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங் சம்மந்தமான நியூஸ். ஓகேங்களா? ஒரு 5 நியூஸ் இருக்குது. அது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கேபினெட் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு? 2000 crore. ஓகே. எவ்வளவு? 2000 கோடி. எதுக்காக? நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்காக, அதை டெவலப் பண்ணுறதுக்காக. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதை வந்து டெவலப் பண்ணுவதற்காக. அப்போ அதை டெவலப் பண்ணுறது மூலமாக தான் வந்து அக்ரிகல்ச்சர் வளரும், ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வரும். அதுக்காக எவ்வளவு? 2000 கோடி. எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. அப்படின்னா தலா 500 கோடி ஒரு வருஷத்துக்கு. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு 500 கோடி. இந்த இயர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஃபினான்ஷியல் இயர் 26லேருந்து 29 வரைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு 2000 கோடி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. செகண்டு NCDC. தேர்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 4 இயர்ஸு ப்ளஸ் இந்த இயரை வந்து ஞாபகம் வச்சுக்க. தேர்டு. அவ்வளோதான். 3 கண்டென்ட் தான். ஈஸி தானே? எஸ். அடுத்த நியூஸ் போயிடலாமா? எஸ். அடுத்து என்ன அப்படின்னா ICRISAT அப்படின்னு என்னென்னா இன்டர்நேஷ்னல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் தி செமி அரிட் ட்ராபிக். ஓகேங்களா? செமி அரிட் ட்ராபிக்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸு ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகேவா? ஹைதராபாத்தில் இருக்குது. இது ஒரு கிராப் ரிசர்ச். ஓகே. இந்த விதை நெல்கள், இதுகள்லாம் வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நேஷனல் லெவல்லையும் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஓகே. கொலாபரேட் செஞ்சு ஏஐயை வந்து எப்படி வந்து அட்வைசரி டூலாக வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படின்னா விவசாயிகளுக்கு எப்படி வந்து அவங்களுடைய பயிர் உற்பத்தியை அதிகம் பண்ணுறது, விவசாயத்தை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அவங்களோட இதை ஈல்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து ஏஐ இன்வால்வ் பண்ணி எப்படி வந்து அதை கொண்டு லாஸ்ட் மைல் ரீச் அப்படிங்கிறது கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஓகே. இந்த இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்க. இன்டர்நேஷ்னல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுங்க. அது எங்கே இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்க. ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகேவா? ஓகே. இவ்வளோதான். அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்துருவோமா? அடுத்தது நபார்டு இருக்காங்க இல்லையா? நபார்டும் ஆந்திர பிரதேஷ் கிராமின் பேங்க். ஓகே. ஒரே நிமிஷம் இல்லைங்க. ஓகே. நபார்டும் ஆந்திர பிரதேஷ் கிராமின் பேங்க். ஓகே. அவங்க ப்ளஸ் அக்வா எக்ஸ்சேஞ்ச். ஓகே. அக்வா எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது அக்வா கல்ச்சர் அப்படிங்கிறது என்னது? உங்களுக்கு அந்த மீன் வளர்த்தல், இறால் வளர்த்தல் அப்படி சொல்லுவாங்களே, ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதில் வந்து மீன் வளர்க்குறாங்க, இறால் வளர்க்குறாங்க அப்படின்னா அது வந்து அக்வா கல்ச்சர். கடலை மீன் பிடிக்கிறதும் ஒரு அக்வா கல்ச்சர் தான். ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா IoT எனேபிள்டு லோன் ஃபார் ஷ்ரிம்ப் ஃபார்மர்ஸ் அப்படின்னா யார்? ஷ்ரிம்ப் அப்படின்னா என்னது? இறால். ஸோ இறால் வளர்க்கக்கூடிய, அதுவும் ஃபார்மிங் செக்டரில் தான் வரும். கால்நடைகளும் ஃபார்மிங் செக்டரில் தான் வரும். ஸோ இறால் வளர்க்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு IoT, ஓகே, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதை எனேபிள் பண்ணின ஆப் மூலமாகவோ இல்லை வந்து ஃபெசிலிட்டி மூலமாகவோ வந்து அவங்களுக்கு லோன் வந்து சென்றடையும். ஓகேவா? யார்? நபார்டு அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக. ஆந்திர பிரதேஷ் கிராமின் பேங்க். ஓகேங்களா? அக்வா கல்ச்சர் அப்படிங்கிறது என்ன செக்டார் அப்படிங்கிறது. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் ரிலீஸ்ட் 3200 டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபார்மர்ஸ். எதுக்காக? இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இருக்கு இல்லையா? இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 2016. ஓகே. இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 9 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுதாங்க விஷயம். 9 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே. 2016 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு என்னது? கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், பயிர் காப்பீட்டு திட்டம் தமிழில் சொல்லணும் அப்படின்னா.
ஸோ அது வந்து 9 வருடம் வந்து நிறைவடைந்து விட்டது. அதற்காக வந்து ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் சைடில் இருந்துன்னா அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் மினிஸ்ட்ரி, வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த பயிர் காப்பீட்டுக்கு 3200 கோடி டைரக்ட் பெனிஃபிட்டாக வந்து விவசாயிகளினுடைய அக்கௌண்ட்டில் வந்து போயிருக்கு. ஓகே, எது பயிர் காப்பீட்டுக்கு மட்டும் 3200 கோடி. இதில் 35 லட்சம் ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. 35 லட்சம் ஃபார்மர்ஸ் ஓகேவா பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. இதில் வந்து டாப் ஸ்டேட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ்க்கு மட்டும் 1156 கோடி. 3200 மத்திய பிரதேஷ்க்கு 1156 கோடி மட்டும் 56 கோடி போயிருக்கு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதில் கண்டென்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த 3200 கோடி ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபசல் பீமா யோஜனா 9 வருஷம் முடிஞ்சிருச்சு. 2016 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகே, அடுத்தது 35 லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. டாப் ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஓகே, எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்துங்க. அவ்வளோதாங்க. இதை தாண்டி வேறு என்ன வரப்போகுது? ஒன்றும் வராது. ஓகே, அடுத்த நியூஸ் போகலாமா? அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா இந்த பிரம்மபுத்திரா வேலி ஃபெர்டிலைசர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய, மிடில் ஈஸ்ட்டுங்கிற மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர். ஓகேங்களா, ஃபெர்டிலைசர் ஆர்கனைசேஷன் பிரம்மபுத்திரா வேலி அப்படிங்கிறது பிரம்மபுத்திரா ரிவர் வருது இல்லையா, ஸோ அந்த ரீஜன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட்டுங்க கம்பெனி. ஓகேவா, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேஷனல் சீட் சென்டர் பூட்டானோட நேஷனல் சீட் சென்டர் கூட சேர்ந்து 5 இயர் அக்ரிமெண்ட், 5 வருஷம் அக்ரிமெண்ட். 5 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 5 வருஷம் அக்ரிமெண்ட்டு எதுக்காக அப்படின்னா ஃபர்டிலைசர்ஸ் வந்து பூட்டானுக்கு வந்து அனுப்ப போகிறாங்க. ஃபர்டிலைசர்ஸ் ஓகேங்களா, பொட்டாசியம் இருக்குது, அப்புறம் வந்து நைட்ரஜன் இருக்குது, ஸோ இது எல்லாமே யூரியா இருக்குது, இதெல்லாம் வந்து தேவைப்படுது. அப்படின்னா நம்ம வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பூட்டான் கண்ட்ரி பக்கத்து கண்ட்ரி தானே, அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பூட்டானுக்கு வந்து இது அனுப்ப போகிறோம். ஓகேங்களா, ஃபர்டிலைசர்ஸ் அனுப்ப போகிறோம். பிரம்மபுத்திரா வேலி ஃபர்டிலைசர். ஓகே அவ்வளோதாங்க. 5 நியூஸ் தான் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங்கில். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் ஒரு சில முக்கியமான நியூஸ் இருக்குது, அதை வந்து பார்த்துடலாம். ஓகேவா, எஸ். என்ன நியூஸ் அப்படின்னா கேபினெட் வந்து அப்ரூவல் 4600 கோடி முக்கியம். ஃபினான்ஷியல் அவுட்லே ஃபார் 4 நியூ செமிகண்டக்டர் அசம்பிளி டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இன் பஞ்சாப், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ். ஓகே, 4 நியூ செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங். அசம்பிளி அப்படிங்கிறது மேடின் பண்ணுறது இல்லைங்க. பொருட்கள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து சேர்த்து வைக்கிறது பேர் அசம்பிளி. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி அதை இது பண்ணுவாங்க. ஓகே, பேக்கேஜ் பண்ணுவாங்க, அதுதான். ஓகே, எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில். ஓகே, பஞ்சாப், ஒடிசா, ஆந்திரா. ஒடிசாவில் மட்டும் 2 மேனுஃபேக்சரிங் செக்டாரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஒடிசாவில் வந்து 2, அந்த கம்பெனி பேர் என்ன அப்படின்னா எஸ்ஐசி செமிகண்டக்டர், அதுக்கப்புறம் 3D கிளாஸ். ஓகே, 2. ஆந்திர பிரதேசில் 1 அட்வான்ஸ்டு சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் பஞ்சாபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டினென்டல் டெவலப்மெண்ட் CDIL. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். இந்தியாவினுடைய செமிகண்டக்டர் மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021 லான்ச் பண்ணப்பட்டது. 76,000 கோடி பட்ஜெட்டில். ஓகே, 76,000 கோடி. ஆனால் இந்த நியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4600 கோடி செலவில் 4 அசம்பிளி அண்ட் டெஸ்டிங் யூனிட்டை வந்து 3 ஸ்டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அவ்வளோதான். அடுத்தது EPFO எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எக்ஸ் கிராஜியோ அமௌண்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இறந்ததுக்கப்புறம் வரக்கூடிய ரிலீஃப் ஃபண்டு. ஓகே, ஒரு நிமிஷம், என்னடா அது, இறந்ததுக்கப்புறம் வரக்கூடிய ரிலீஃப் ஃபண்டு. ஓகேங்களா, ஸோ இது வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 8.8 லட்சம் கோடி தான் இருந்துச்சு. 8.80 லட்சம் கோடி கிடையாது, 8,80,000 இருந்துச்சுங்க. இப்போ வந்து யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து EPFOலேருந்து 8.80 லட்சம் அப்படிங்கிறது வரும். இப்போ வந்து விலைவாசி ஏறினதுனால ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா, வருஷம் அதுக்கு மாற்றணும் இல்லையா, அதனால் வந்து 15 லட்சமாக வந்து இதை வந்து மாற்றிருக்காங்க. இது வந்து எப்போ இருந்து எஃபெக்டிவ் ஆகுது அப்படின்னா ஏப்ரல், இந்த வருஷத்துலேருந்து தான், ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்தே வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இனி வருஷம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா விலைவாசி ஏறிட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 2026 ஏப்ரல், அடுத்த வருஷம் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 5 வருஷம், இனி வருஷம் வந்து 5% வந்து மாறிட்டு இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, 5% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, EPFO எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 1951, சுதந்திரம் பெற்று 4 வருடம் கழித்து. ஓகேவா, இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த 8.80 லட்சத்திலிருந்து 15 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எஃபெக்டிவ் ஃப்ரம் April 1, 2025. 1 செகண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 5% எவ்ரி இயர்.
ஓகேவா? அப்போ அடுத்த வருஷம் வந்து 5% ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. 2 இபிஎஃப்ஓ பற்றி தெரிஞ்சு வச்சுக்க. 3 அவ்வளோதாங்க. வேறு என்ன கேட்க போகிறாங்க? ஓகே, அடுத்த நியூஸ் போயிடலாமா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் பாலிசி ஃபாரம். ஓகே, அவங்களும் இந்தியா ஏஐ மிஷன். ஓகே, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே வரக்கூடிய ஒரு மிஷன். ஓகேங்களா, இந்தியா ஏஐ மிஷன். ஸோ 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு பாட்காஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, கம்பைன் பண்ணி. ஸோ இதை வந்து தொடர்ந்து வழங்குபவர், இதை வந்து என்ன சொல்கிறது, கோ பவர்டு பை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சீரீஸை வந்து யார் வந்து கோ பவர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வெல்ச்சர். ஓகே, அதோட பேர் வந்து TR வெல்ச்சர் TR. ஓகேவா, TR ஆக்டர் TR இல்லை, வெல்ச்சர் TR. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏஐ இம்பேக்ட் சமிட் வந்து 2026 நியூ டெல்லியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு பாட்காஸ்ட் தான். ஏஐ இந்தியா ஏஐ இன் ஆக்ஷன். இந்த பாட்காஸ்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஏஐ இன் ஆக்ஷன். இந்தியா வந்து ஏஐ இன் ஆக்ஷன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஆக்வர்டாக தான் இருக்கும், பட் ஆனால் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறது. ஓகே, அவ்வளோதான். இதோட எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து முடிஞ்சுது. அடுத்த நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ஏஐ அண்டு ரினியூவபிள் எனர்ஜி அண்டு கிளைமேட் சேஞ்ச். ஏஐ ரினியூவபிள் எனர்ஜி அண்டு கிளைமேட் சேஞ்ச் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் வாட்டர்வே இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ்லி பில்ட் 1 மெகாவாட் க்ரீன் ஹைட்ரஜன் பவர் பிளான்ட் எங்கே? கண்ட்லா KANDLA குஜராத்தில். ஓகே, யார் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா எல்என்டி. முக்கியம் பவர் மினிஸ்ட்ரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எல்என்டி கிட்ட சொல்கிறாங்க. ஓகே, எங்களுக்கு வந்து குஜராத்தில், ஏன் குஜராத்தில் வேணும்னு கேட்டால் குஜராத்தில் கட்டணையா, அப்படி தான் என்ன சொல்கிறது, குஜராத் தான் வந்து கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ்லி பில்டு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 1 மெகாவாட் க்ரீன் ஹைட்ரஜன் பவர் பிளான்ட்டு கண்ட்லா. ஓகே, கண்ட்லா குஜராத்தில். அவ்வளோதான். ஓகே, நியூஸ் அவ்வளோதான். ஓகே, செகண்ட் நியூஸ் பார்த்துருவோமா? செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்த கிராஸ்லேண்ட் பேர்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க. எங்கே அப்படின்னா காசிரங்கா நேஷனல் பார்க். எங்கே இருக்குது? அஸ்ஸாமில் இருக்குது. காசிரங்கா நேஷனல் பார்க்கு அஸ்ஸாமில் இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக்கு. ஓகே, இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு கிராஸ்லேண்ட் பேர்ட் சென்சஸ். ஓகே, யார் எடுக்கிறா? இதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரியா. ஓகேவா? ஸோ எவ்வளோ ஸ்பீசிஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 43 ஸ்பீசிஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. காசிரங்கா நேஷனல் பார்க் எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம், அஸ்ஸாமில். ஓகே, அதுதான் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா 43 ஸ்பீசிஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா VOC. ஓகேவா, VO சிதம்பரம் போர்ட் இருக்கு இல்லையா, அது சிதம்பரம் போர்ட் வந்து பிகம்ஸ் த ஃபஸ்ட் இந்தியன் போர்ட் டு ப்ரொடியூஸ் க்ரீன் ஹைட்ரஜன் பை சோலார் வித் சர்ப்ளஸ் ஆஃப் 1 மெகாவாட் க்ரீன் ஹைட்ரஜன். என்ன சொல்கிறது, அவங்க தேவைக்கு மீறி அவங்களோட என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம வீடு இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சோலார் பேனலை வச்சு முழுக்க நம்ம வீட்டை வந்து ஏற்கிறோம். அதை தாண்டி வந்து நம்ம சர்ப்ளஸாக இதையும் எலக்ட்ரிசிட்டியும் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து லாபம் தானே. ஸோ அப்படி வந்து இந்த போர்ட்டுக்கான தேவையான அந்த எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சர்ப்ளஸாக வந்து 1 மெகாவாட் அதிகமாகவும் இவங்க வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்களாம். யார்? இந்த VO சிதம்பரம். தமிழ்நாட்டுக்காரன் தான். தமிழ்நாட்டில் இருந்தாலே வந்து அது ஒரு பெஸ்ட் தான். ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியன். ஸோ இப்படி வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபார்ம் கம்பெனிஸ் பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா போர்ட் பண்ணுறது வந்து இந்த போர்ட்டு தானா. ஓகே, இதில் சோலாரில். ஓகேவா? அவ்வளோதாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா, என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேத்ரி வேன் MATRIVAN மேத்ரி வேன். ஸோ இது என்ன அப்படின்னா குருகிராம் இருக்கு இல்லையா ஹரியானாவில், அங்கே இருக்கிற அர்பன் இருக்கு இல்லையா நகர்ப்புறங்களில் இருக்கிற மரங்களை பாதுகாக்கிற இனிஷியேட்டிவ். அவ்வளோதாங்க. ஓகே, மதர்ஸ் ஃபாரஸ்ட். ஓகே, அர்பன் ஏரியா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, நகரங்களில் இருக்கக்கூடிய மரங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் மத்ரி வேன். ஓகே, எங்கே? குருகிராம் ஹரியானா ரீஜியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குது, ஆரவல்லி மவுண்டன். ஓகே, ஆரவல்லி மவுண்டன் வந்து நீங்கள் நியூஸில் நிறைய படிச்சிருப்பீங்க, அந்த ஞாபகம் வச்சுங்க. ஓகே,
அடுத்தது பிஎம் இ டிரைவ். ஓகே, இ டிரைவ் தெரியும் இல்லையா? ஓகே, இ டிரைவ் அப்படிங்கிறது இவி வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த 2026 வரைக்கும் தான் வந்து இது இருந்துச்சு, இந்த இனிஷியேட்டிவ் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2028 மார்ச் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 2 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் அவுட்லே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பட்ஜெட் போடும்போது 10,900 கோடி அப்படிங்கிற டோட்டல் பட்ஜெட் அவுட்லே அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஓகே, ஒரே நிமிஷம் இல்லைங்க, செக் பண்ணிக்கிறேன், ஒரே நிமிஷம். என்ன அப்படின்னா எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது மட்டும் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு மைண்டில் இருக்குது, பட் ஆனால் தப்பாக சொல்லிடக்கூடாது இல்லையா? ரெண்டாயிரத்தி 24 அக்டோபர் 1 மார்ச் 31, 2026 வரைக்கும் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது அக்டோபர் 2024 இருந்து மார்ச் 2026 வரைக்கும். ஓகே, இது பத்தாது, நம்ம வந்து மார்ச் 2028 வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு 2 வருஷம், இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதாங்க விஷயம். ஓகேவா? ஸோ இதோட ஸ்டாட்டிக் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 10,000 கோடி அப்படிங்கிறது, 10,900 கோடி அப்படிங்கிறது இனிஷியல் பட்ஜெட் 2024 அக்டோபரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இன்சென்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 நீங்கள் ஒரு இவி வாங்கினீங்க அப்படின்னு வச்சுங்களேன், 1 கிலோவாட் ஹார்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து 5,000 ரூபாய் வந்து இன்சென்டிவ் தந்துருந்தாங்க. 2026 வந்து அது 2,500 ரூபாயாக வந்து தந்தாங்க. ஏன் அப்படின்னா இனிஷியலாக வந்து பூஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக முதல் வருடம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான இன்சென்டிவ்ஸ் தந்தாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்க. ஓகே, எஸ், அவ்வளோதாங்க. அடுத்தது டாட்டா பவர் இருக்காங்க இல்லையா, டாட்டா பவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் சுஸ்லோன் அப்படிங்கிறது வந்து இந்த காற்றாலை மின்சாரம் தயாரிக்கக்கூடியது இருக்கு இல்லையா, சுஸ்லோன், இந்த விண்டு மில் இருக்கு இல்லையா, அதுதான். ஓகே, அவங்களும் டாட்டா பவரும் சேர்ந்து 700 மெகாவாட் ஓகே விண்ட் எனர்ஜி இன் ஆந்திர பிரதேஷ் சந்திரபாபு நாயுடு வாங்கிட்டார். ஓகேலா, எங்களுக்கு தான் எல்லா ஸ்கீமும் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டார் சந்திரபாபு நாயுடு. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா டாட்டாவும் சுஸ்லோனும் சேர்ந்து 700 மெகாவாட் எங்கே, ஆந்திர பிரதேஷில். ஓகேவா? அடுத்தது இது ஒரு முக்கியமான விஷயம், 100 ஜிகாவாட் வந்து நம்ம சோலாரில் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம், சோலார் ரினியூவபிள் எனர்ஜியில் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இந்தியா வந்து ஓவராலாக வந்து 400 ஜிகாவாட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. இது ஓவராலாக ரினியூவபிள் எனர்ஜி, நான் ரினியூவபிள் எனர்ஜி ரெண்டும் சேர்த்து. இல்லை, ரினியூவபிளில் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலாரில் 100 ஜிகாவாட் அச்சீவ் பண்ணியிருக்கோம், வெறும் தனியாக சோலாரில் மட்டும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இது ஒரு ஹியூஜ் அச்சீவ்மெண்ட். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் லான்ச் பண்ண சூரிய கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. ஓகே, சூரிய கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா பிப்ரவரி 2024 லான்ச் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? 75,021 கோடி பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட் உரையில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2027 ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் இது அப்ளிகபிள். ஸோ என்ன அப்படின்னா வீட்டு மேலே கூரை இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சோலார் பேனல் ஃபிட் பண்ணுறது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்படி சோலார் பேனல் ஃபிட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையான எனர்ஜியை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சோலார் பேனல் மூலமாக எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி எந்த தீங்கும் விளைவிக்காத ஒரு இதுதான் வந்து ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ சோலார் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக கிடைக்குது இல்லையா, வானத்திலிருந்து சூரியன் மூலமாக கிடைக்குது, இது எவ்வளோ வேணால் எடுக்கலாம் இல்லையா. ஸோ அதான் வந்து சைனா வந்து பயங்கர ஹியூஜ் ப்ராஜெக்டாக வந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ தான் கையில் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம பண்ணுறது மூலமாக வந்து 300 யூனிட் வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வந்து தரதாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நமக்கு 100 எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தருது. ஓகே, ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு சேர்த்தியே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 160 யூனிட் தான் ஓடுது. ஓகே, 160 யூனிட்டுக்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 450 ரூபா என்னமோ வருது, 450 to 500 ரூபா என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வாடகை இருக்கிறனால அதாவது மீட்டர் பாக்ஸ் வந்து 3 வீட்டுக்கு இருக்கிறனால 100 யூனிட் வந்து மொத்தமாக போயிடுச்சு. 100 யூனிட் அப்படிங்கிறது மொத்தமாக போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 300 யூனிட் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ நம்மளை மாதிரினா ஜென்ரலாக சொல்கிறேன், மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியே கவர்மெண்ட்டுக்கு காசே கட்டா வேணாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மின்சாரத்துறை எப்படி வந்து அவங்களோட ஃபண்ட் அப்படிங்கிறது ரைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகேவா? ஓகே, எனக்கு வாயில் தான் சனி, எனக்கு தெரிஞ்சிருச்சு.
ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து 1 கோடி ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 கோடி வீட்டு மனைகளுக்கு வந்து இது வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்சென்டிவ்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோனா 2 கிலோவாட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 30,000 ரூபா இன்சென்டிவ்ஸு. 3 கிலோவாட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோனா 60,000. ஓகே, 3 ப்ளஸ் எபோவ் வந்துட்டாங்க அப்படின்னா 78,000 ரூபா. ஓகே, ஸோ இவ்வளோ இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறது தரப்போகிறாங்களாம். ரீசெண்டாக வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு உறுதிமொழி எடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா 40 லட்சம் வீடுகளுக்கு வந்து நாங்களே வந்து உங்களுக்கு சோலார் அப்படிங்கிற எலக்ட்ரிசிட்டி தந்துடுறோம், அதுக்காக லோன் அப்படிங்கிற தந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யார்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எஸ்பிஐனா எஸ்பிஐ தான். ஓகே, ஸோ அவ்வளோதான் விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் இருக்கு இல்லையா, அவங்க பானிபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிஃபைனரி இது இருக்குது. ஓகேங்களா? ஆயில் ரிஃபைனரி ஒரு கிடங்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அதுதான் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட் ஆயில் ரிஃபைனரி காட் இன்டர்நேஷ்னல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் கார்பன் சர்டிஃபிகேஷன். ஓகே, இன்டர்நேஷ்னல் லெவலில் கார்பன் சர்டிஃபிகேஷன் வாங்கினா ஃபஸ்ட்டு ரிஃபைனரி யார்? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஐஓசிஎல். எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன? பானிபத், ஹரியானா. ஓகே, இந்தியன் ஆயில். ஓகேவா? அவ்வளோதான் நியூஸ். அடுத்தது என்டிபிசி இருக்காங்க இல்லையா, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டார் யூனிட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடாப்ட் குளோபல் ஸ்டாண்டர்ட் ஃபார் பவர் சப்ளை கண்டினியூட்டி. என்டிபிசி பவர் சப்ளை கண்டினியூட்டி. ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து வாங்கியிருக்காங்க சர்டிஃபிகேஷன். இது வந்து ISO 22301 2019 22301 22301 2019. எப்படியாவது ஞாபகம் வச்சுங்க, மறக்காமல். ஓகேவா? அவ்வளோதான் விஷயம். அடுத்தது இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் லோடு டெஸ்ட். ஓகே, ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபியூயல் எதுவும் பிரச்சனை கிடையாதுங்க. ஓகேவா? ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்னென்னு தெரியும் இல்லையா, வாட்டரில் இருந்து ஆக்சிஜனை எடுத்துட்டா மிச்சம் இருக்கிறதா வந்து ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ இதில் வந்து அவுட்புட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீராவி தான் வரும். நீராவினால் வந்து ஒரு கெடுதல் இல்லையா சுற்றுச்சூழலுக்கு. ஸோ அதனால் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு சோர்ஸ் தான். எதுக்கு? ரினியூவபிள் எனர்ஜிக்கு. அப்போது நம்ம வந்து ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகுது. கோல் யூஸ் பண்ண ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் ஊட்டி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய கூட்ஸ் ட்ரெயின் ஒன்று இருக்கும். கோல் யூஸ் பண்ணது, நிலக்கரி யூஸ் பண்ணது, அந்த நீராவி இன்ஜின் இது இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புகை வந்து நிறைய விடும் இல்லையா, ஸோ அது சுற்றுச்சூழலுக்கு கேடு. ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின் வந்து டெஸ்ட்டு வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு ரூட் செக் வந்து எங்கே பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹரியானா. எல்லாம் ஹரியானா விட்டால் குஜராத், இல்லைன்னா யூபி. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுங்க. ரூட் டெஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜிந்த் டு சோனிபத். ஓகே, ஜிந்த் டு சோனிபத். ஓகேங்களா? அது வந்து பானிபத். ஐஓசிஎல் ரிஃபைனரி இருக்கிறது வந்து பானிபத்து, இது வந்து சோனிபத். ஓகே, பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. சோனிபத், பானிபத், அங்கவை சங்கவை, அந்த மாதிரி. ஜிந்த் டு பானிபத், ஹரியானா. ஓகே, அவ்வளோதான், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லோட் டெஸ்ட் இங்கே சென்னை, தமிழ்நாட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, டெக்னாலஜினா நம்ம வேணும், ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து நார்த் இந்தியாவில் பண்ணுவாங்க. ஓகே, எனக்கு வாயில் சனி அப்படிங்கிறது நான் நிரூபிச்சிட்டே இருக்கேன். ஓகே, அடுத்தது இந்தியன் ரயில்வே இருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ரிமூவபிள் சோலார் பேனல் சிஸ்டம். எங்கே? ட்ராக்குக்கு நடுவில். ஏன்னா உங்களுக்கு சோலார் பேனல் போடுறதுக்கு வேறு எங்கேயே இடம் கிடைக்கலையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு சில காரணங்கள் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நான் லேட்டராக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது யார் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா பனாரஸ் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ், எங்கே? உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 28 சோலார் பேனல்ஸ் வந்து போடுறாங்க. இது மூலமாக 15 கிலோவாட் அப்படிங்கிற மின்சாரத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கங்க, நல்ல விஷயம், பண்ணட்டும். ஓகே, யார் வேண்டாம்ண்ணா? எத்தனாவது பேஜ்? 2வது பேஜ் தான் வந்திருக்குண்ணா. இன்னும் இருக்கா? எஸ், கம்மியாக தான் இருக்குது. எஸ், பார்த்துடலாம். அடுத்து வந்து இந்தியன் ஆயில். ஓகேவா? இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தாங்க. ஏர் இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல் வந்து சப்ளை பண்ண போகிறாங்க. அவ்வளோதான். சுற்றுச்சூழலுக்கு தீங்கில்லாத சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல் வந்து இந்தியன் ஆயில் வந்து ஏர் இந்தியாவுக்கு தர போகிறாங்க. ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குது அப்படின்னா மான்ட்ரியல், கனடாவில் இருக்குது. ஓகேவா? இதோட டார்கெட், ஓகே, ஏர் டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, அதோட நெட் ஜீரோ டார்கெட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2050. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆல்ரெடி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒன்று சொன்னேன் இல்லையா, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு.
டிரைவ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட இவி பெனிட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 to 8% இருக்குது. ஓகே, இது வந்து 2030 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 30% பெனிட்ரேஷன். அப்படின்னு என்னென்னா 2030 100 வண்டி ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அதில் 30 வண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இவி வண்டியாக இருக்கணுமா. ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓவரால் வெஹிக்கிள். ஓகேவா, ஓவரால் வெஹிக்கிள். ஸோ அது வந்து இப்போ பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பஸ்ஸு அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 100 பஸ்ஸு 2030 ஓடுது அப்படின்னா அதில் 40 பஸ்ஸு வந்து ஈவியாக இருக்கணுமா. ஓகே, ஓவரால் வந்து 30, ஆனால் பஸ்ஸில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 40. ஓகே, ஞாபகம் வச்சுக்கேன், திடீர்னு தோணுச்சு மறந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக சொன்னேன். ஓகேவா, இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் ஓகே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா MOU வித் நேஷ்னல் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நேஷ்னல் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கூட சேர்ந்து ஸ்மால் மாடுலர் ரியாக்டர். ஓகே, ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் எதுக்காக பண்ண போகிறாங்க, நியூக்ளியர் எனர்ஜி மூலமாக எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக, அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் எங்கே வரப்போகுது அப்படின்னா பீகாரில் வரப்போகுது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா ஞாபகப்படுத்துங்க, கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, அதை தாண்டி வந்து பட்ஜெட்டில் வந்து இந்த நியூக்ளியர் எனர்ஜிக்கு வந்து டார்கெட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2047 நியூக்ளியரில் வந்து 100 GW வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, இதுக்கு வந்து பட்ஜெட் வந்து 20,000 கோடி. ஓகே, அதே மாதிரி 5 ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர் வந்து 2033 வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா? எஸ். ஓகே, அடுத்தது என்ன ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இந்தியாஸ் ஃபஸ்ட் நேஷனல் பயோ ஃபவுண்ட்ரி நெட்வொர்க். ஓகே, பயோ ஃபவுண்ட்ரி நெட்வொர்க். ஸோ இது எதுன்னு பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா பயோ E3 அப்படிங்கிறது என்னென்னா பயோடெக்னாலஜியில் எக்கானமி, என்விரான்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட், அதுதான் இந்த E3யோட இது. ஓகே, BE3 பயோ E3 சேலஞ்ச். ஓகே, ஸோ இதோட தீம் என்னென்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா டிசைன் மைக்ரோப்ஸ் மாலிக்யூல்ஸ் அண்டு மோர். ஓகே, 3M டிசைன் மைக்ரோப்ஸ் மாலிக்யூல்ஸ் அண்டு மோர். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு இன்னோவேட்டிவ் சேலஞ்ச் மாதிரிங்க. ஓகேங்களா, இதில் பயோடெக்னாலஜி இதில் ஓகேங்களா கண்டக்ட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இது எது கீழே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பயோ E3 சேலஞ்ச் மூலமாக. ஸோ இதில் ப்ரைஸ் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் தர போகிறாங்க வின் பண்ணால். ஓகேவா, ஸோ இந்த பயோ E3 பாலிசி வந்து 2024 ஆகஸ்ட் மாதம் தொடங்கினாங்க. ஓகேவா, இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பயோடெக்னாலஜியில் எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான். ஓகே, இதோட டார்கெட் பயோடெக்னாலஜி டார்கெட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 300 பில்லியன் 2030, 300 பில்லியன் 2030. ஓகே, பயோ 3 லெட்டரா, 300 அப்படிங்கிறது 3ல் ஸ்டார்ட் ஆகுது, 2030 3 தான். ஓகேவா, எப்படியோ ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான். அடுத்தது நம்ம நீத்தி ஆயோக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் வந்து பார்த்துடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த நீத்தி ஆயோக் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியாவில் அன்லாக்கிங் பண்ணால் 200 பில்லியன் பொட்டன்ஷியல் இருக்கா. ஓகே, 200 பில்லியனுக்கான வருவாய் இருக்கா, $200 பில்லியன், 200 பில்லியன் டாலர். ஓகே, அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய மார்க்கெட் இருக்குது. அதனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா யாராவது தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா இவி சம்மந்தமாக தொழில் தொடங்க. ஓகேவா, ஓகே, நான் சொன்ன மாதிரி 2024 இவி பெனிட்ரேஷன் வந்து 7.6% இருக்குது. ஓகேவா, ஓகே. அடுத்து நீத்தி ஆயோக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒர்க் ஃபார் விக்ஷித் பாரத் போர்ட்டல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்கில்டு ஹையரிங். ஓகேவா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு ஸ்பீச் ஒன்று வந்து கொடுத்தாரு. அதுதான் வந்து 103 நிமிடம் லாங்கஸ்ட் ஸ்பீச். ஸோ அதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், என்னது விக்ஷித் பாரத் ரோஜ்கர் யோஜனா என்ன அப்படின்னா வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ அதற்கான வரைவு இருக்கு இல்லையா, டிராஃப்ட்டு, அதை வந்து இவங்க தான் நீத்தி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இதுதாங்க இது. ஓகே, அந்த டிராஃப்ட் தான் இது. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா PM விக்ஷித் பாரத் ரோஜ்கர் யோஜனா. இதன் மூலமாக வந்து 3.5 கோடி ஜாப்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறாங்க ஜூலை 2027 வரைக்கும். ஓகேவா, ஓகே. இதுக்கான பட்ஜெட் அவுட்லே வந்து 99,446. ஓகே, 15,000 அப்படிங்கிறது வந்து மந்த்லி உங்களுக்கு வர்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, எம்ப்ளாய்மெண்ட்டில். ஓகே, அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ண ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா UPI டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா, UPI டிரான்சாக்ஷன்ஸில் வந்து ஹையஸ்ட் வால்யூம் இருக்கிற ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, கிட்டத்தட்ட 10%. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா, தேர்டு வந்து யூபி, ஃபோர்த்து தெலுங்கானா, ஃபிஃப்த் வந்து தமிழ்நாடு. ஓகே, 3 ஸ்டேட் ஃப்ரம்
சவுத் இந்தியா இது கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு. மகாராஷ்டிரா நமக்கு தெரியும் ஆப்வியஸாக ஃபினான்ஷியல் சிட்டி 10%. யூபி வந்தது கொஞ்சம் ஆச்சரியம் தான். மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 23 கோடி. ஓகே, தமிழ்நாடு 8 கோடி எங்கே இருக்குது, 23 கோடி எங்கே இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் ரெமிட்டர். ஓகே, ஸோ இப்போ யூபி யூஸ் பண்ணும்போது எஸ்பிஐ பேங்க் இருக்கிறவங்களோட அக்கௌண்ட்டில் இருந்தால் நிறையா அந்த இதில் இருந்தால் போயிருக்கா, ரெமிட் ஆயிருக்கா எஸ்பிஐ. டாப் பெனிஃபிஷியரி இதனால் பயனடைந்த பேங்க் எதுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா எஸ் பேங்க். ஓகேவா, எஸ் பேங்க் தான் வந்து பயனடைஞ்சிருக்கு. இது வந்து ஜூலை மந்தோடைய டேட்டா. ஓகே, ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா NSO, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஓகே, இது ஏப்ரல்லிருந்து ஜூனுக்கான ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கான ரிப்போர்ட். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 5.4% இருக்குது. 5.4% இருக்குது. ஃபஸ்ட்டு பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 2017 ஆகஸ்ட் கிடையாது, ஏப்ரல் 2017 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார்? NSO. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்க. அடுத்தது வந்து EY அப்படிங்கிறவங்க வந்து ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா வந்து 2038 34.2 ட்ரில்லியன் வந்து அச்சீவ் ஆகிருப்பான் ஜிடிபி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கும் ஜிடிபியில். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி இந்தியா வில் பி செகண்ட் கண்ட்ரி. ஓகேவா, ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் ஃபஸ்ட்டு. ஓகே, US வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி போயிடுவான். நீ பேசின பேச்சுக்கு நீ வந்து செகண்டெல்லாம் இல்லை, லாஸ்ட் போனாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து வாய் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஓவராக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பெரிய தலைனா அப்படி தான். ஓகே, ஸோ அவ்வளோதான். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா எஜுகேஷன் சம்மந்தமான நியூஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இருக்காங்க இல்லையா. ஓகே, இது வந்து 2020 கொண்டு வந்தாங்க. ஓகே, இந்த பாலிசியோட இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5+3+3+4. ஓகே, முன்னாடி நம்ம எப்படி இருந்துச்சு அப்படின்னா 10+2 2 பப்ளிக் இதுதான் எக்ஸாம்ஸாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 எக்ஸாம்ஸ். ஓகே, அந்த இதுதான். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி இது பாலிசி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1986 கொண்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ ஒன்றும் கிடையாது, 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 4000 கோடி வேரியஸ் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க விஷயம். இது ஸ்பெசிஃபிக்காக பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்தது மை பாரத் போர்ட்டல் வந்து மை பாரத் இனிஷியேட்டிவ் வந்து சோல் யார் அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் அல்டிமேட், இந்த லட்சணத்தில் எழுதியிருக்கேன் ஹேண்ட் ரைட்டிங், அல்டிமேட் லீடர்ஷிப் ஃபவுண்டேஷன். ஓகே, ஸ்கூல் ஆஃப் அல்டிமேட் லீடர்ஷிப் ஃபவுண்டேஷன் SOUL. ஓகே, ஸ்கூல் ஆஃப் அல்டிமேட் லீடர்ஷிப். ஓகே, ஓகே, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 1 லட்சம் இளைஞர்களை இனிமேல் இந்த அடுத்த 3 வருஷத்துக்கு வந்து லீடர்ஷிப் ஸ்கில்லை வந்து வளர்த்துக்க போகிறாங்களாம். ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 29 வயசுக்குள்ள மாணவர்கள் இல்லை இளைஞர்கள். ஓகேங்களா, எனக்கு வந்து 18 வயசுன்னு ஆகலை, அதனால் நான் இளைஞர்கள் லிஸ்ட்டில் வரமாட்டேன். ஓகேங்களா, நீங்கள்லாம் இளைஞர்கள்லாம். ஏன் நாக்கு ரொம்ப வளருது? இளைஞர்கள் யூத். ஓகே, இது எத்தனை வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு. 3 வருஷம். ஓகே, 3 வருஷம் 1 லட்சம் இளைஞர்கள். எப்பா தமிழ் ரொம்ப கஷ்டம்ப்பா உண்மையாலுமே. நான் தமிழ் இதில் தான் படித்தேன், ஆனாலும் கொஞ்சம் என்ன சொல்கிறது லா இதெல்லாமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏஜ் வந்து பார்த்துங்க, ஏஜ் வந்து ரொம்ப முக்கியம். 18 to 29. ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து ஒரு ரிப்போர்ட். ஓகேங்களா, இதில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த உடைஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன அப்ரிவேஷன் கேட்பாங்க. யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் ப்ளஸ். ஓகேவா, எஜுகேஷன் ப்ளஸ். ஓகே, 2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டோட்டல் டீச்சர் கவுண்ட் வந்து 1 கோடி இருக்கான். 1 கோடி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓகே, அப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 130 டீச்சர்ஸ்னு போட்டோம்னா ஒரு 60 கோடி இளைஞர்கள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 60 பேர்த்துக்கு ஒரு டீச்சர் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மி. ஓகேங்களா, இன்க்ரீஸ் பண்ணணும். 20 பேர்த்துக்கு ஒரு டீச்சர் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து ஆக்சுவலாக நம்பர் தெரியலை எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. 60 கோடி அப்படின்னு சொல்லி சும்மா நான் இதாக சொன்னேன். ஓகேங்களா, ஆனால் அது டேட்டா கிடையாது, நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னது. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் FIEO, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குஜராத். ஓகே, குஜராத் தான் வந்து
ஃபினான்ஷியல் 25ல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்களாம். ஏன் அப்படின்னா வந்து ஜுவல்லரி ஐட்டம்ஸ் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ரிஃபைனரிஸ், ஆயில் ரிஃபைனரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீ ஃபுட்ஸ் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, முக்கியமாக வந்து அமெரிக்காவுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து 9.83 லட்சம் கோடி வந்து ஃபினான்ஷியல் 25ல் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, செகண்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, தேர்டு வந்து தமிழ்நாடு. இது ரிலீஸ் பண்ணுறது யார்? ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஓகே, அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேஸ் இயர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 2011-12 ஜிடிபி ப்ரிடிக்ஷன், அதாவது ஜிடிபி பேஸ் இயர் வந்து 2022-23 மாற்றிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கும் 2022-23 மாற்றிருக்காங்க. ஓகே, இனிமேல் ஜிடிபி ப்ரிடிக்ட் பண்ணாங்க அப்படின்னா பேஸ் இயர் வந்து 2022-23. ஓகே ஓகே அதே மாதிரி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஓகே, இன்ஃப்ளேஷனுக்கு தாங்க கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இது வந்து 2024க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பேஸ் இயராக. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து அமேசான் இந்தியா. ஓகே, எஃப்ஐஇஓன்னு என்னது? ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா காமர்ஸ் இருக்கு இல்லையா, காமர்ஸை வந்து எம்எஸ்எம்இ கிட்ட இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. அவ்வளோதாங்க. சாரி, எம்எஸ்எம்இ ப்ராடக்ட்டை வந்து காமர்ஸ் மூலமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. அவ்வளோதாங்க விஷயம். உள்ளூருக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸை வந்து வெளிநாட்டில் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இது கூட அமேசான் யார்? ஜெஃப் பெஜோஸ், மொட்டை மாமா இருக்கார் இல்லையா, அவர் தான். ஸோ அவரோட கம்பெனி கூட சேர்ந்து தான் இது வந்து பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து டிஃபென்ஸ். இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓவராலாக வந்து 1.51 லட்சம் கோடி அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இயரில் வந்திருக்கு. 1.51 லட்சம் கோடி. ஓகேவா? ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 18% போன வருஷம் ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்ணும்போது 18% வந்து ஓவரால் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. ஆனால் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 12% அதிகமாக இருக்குது. ஓகே, 12% தான். எக்ஸ்போர்ட் வந்து 23,622 கோடி, 23,622 கோடி 2029 வந்து நம்மளுடைய டார்கெட். ஓகே, ஓவரால் ப்ரொடக்ஷன் வந்து 3 லட்சம் கோடி. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 கோடி. ஓகே, 50,000 கோடி. ஸோ இப்போ எவ்வளோ எக்ஸ்போர்ட்டில் இருக்கோம்? 23,622. ஓகேங்களா? ஸோ 2029 அச்சீவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதான் இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. ஓகே, இது வந்து எக்ஸ்போர்ட் 50,000 கோடி வந்து எக்ஸ்போர்ட்டு பை 2029. ஓகேவா? ஸோ நம்ம இந்த வீடியோவினுடைய இறுதி பகுதிக்கு வந்து விட்டோம். கடைசி நியூஸ் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி இருக்காங்க இல்லையா, ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸும் கொண்டு வந்தாங்க. 4 ஸ்லாபில் இருந்து 2க்கு வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 12-18 இருந்தது வந்து 5க்கு போயிடுச்சு. அத்தியாவசிய பொருட்கள் 99%, 90% வந்து 28 இருந்தது 18க்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து சின் குட்ஸ் அப்படிங்கிறது 40% போட்டாங்க. செஸ் அப்படிங்கிறது வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? செஸ் அப்படிங்கிறது 28% ப்ராடக்ட் மேலே டேக்ஸ் போட்டு டேக்ஸ் ஆன் டேக்ஸ், அது வந்து செஸ் அப்படிங்கிறது டேக்ஸ் ஆன் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸில் போடுவாங்க. போட்டு அந்த அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி காம்பன்சேஷன் ஃபண்டாக வந்து ஸ்டேட்டுக்கு வந்து தருவாங்க. ஓகேவா? ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி ப்ரொபோஸ்ட் இன் 2000 வாஜ்பாய் கவர்மெண்ட் அவங்க தான் வந்து பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கண்ட்ரி எப்போ பண்ணாங்க அப்படின்னா 1954 ஃப்ரான்ஸ். ஓகேங்களா? 1954 ஃப்ரான்ஸ். நம்ம வந்து கனடாவோட ஜிஎஸ்டி முறை தான் வந்து பின்பற்றுறோம். ஓகேங்களா? கனடாவோடது. இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டில் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அஸ்ஸாம். லாஸ்ட் ஸ்டேட் வந்து ஜம்மு காஷ்மீர். ஓகேவா? ஜம்மு காஷ்மீர். ஓகே ஸோ இந்த நியூஸோட வீடியோவோட நிறைவு பகுதி வந்துட்டோம். அவ்வளோதாங்க சொன்ன மாதிரி. ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட் அப்ரூவல், அப்புறம் பிரைம் மினிஸ்டர் சம்மந்தமான நியூஸ், அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஆர்பிஐயோட நியூஸும் கொண்டு வரேன். ஓகேவா? ஓகே ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.